பெரிய மந்திரங்கள், ஹோமங்கள், யாகங்கள், சத்தியம், பிரம்மச்சரியம் இத்தியாதி அனுஷ்டானங்களை பண்ண தெரிஞ்சவா அதை பண்ணிட்டு போவா. பாமர ஜனங்களுக்கு என்ன தெரியும்? ரெண்டே ரெண்டு தான் தெரியும். உடம்ப சிரமப்படுத்திக்கணும்னா ஒண்ணு பட்னி கிடக்க தெரியும், சாப்பிடாம இருக்கிறது, உண்ணா நோம்புன்றது தெரியும். இது மாதிரி நடந்து போறது, உருண்டு வரேன்னு வேண்டிக்கிறது, இது சத்தியான தபசு. இது ஒன்றும் குறைச்சல்லாம் கிடையாது. பட்னி கிடக்கிறதுக்கு மேல தப்போ நானசனா பரம் அப்படிங்கிறது நாரத புராணம். அனசனம்னா சாப்பிடாம இருக்கிறது, அதுக்கு மேல தபஸே கிடையாதுங்கிறது. பட்னி கிடக்கிறதுக்கு மேல தபஸே கிடையாது. என்ன வியாதியா இருந்தாலும் பட்னி கிடந்து எல்லாம் சரியா போகும். நாம எப்ப அதை ஆரம்பிக்கிறோம்னா ஷஷ்டத்தை பூர்த்திக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறோம். அதுதான் அது உள்ள பிரச்சனை. ஷஷ்டத்தை பூர்த்திக்கு அப்புறம் ஆரம்பிச்சா கிளம்ப வேண்டிதான். முதல்ல இருந்து பழக்கம் இருக்கணும் அதுக்கு. ஏன்னா அதுக்குள்ள எல்லா மாத்திரையும் சாப்பிட்டு உடம்ப முழுக்க பசி வரும். ஒரு நேரத்துக்குள்ளேயே பசி வந்துடுறது சாப்பிட்டு. அது மாதிரி உடம்ப கெடுத்துனுட்டோம் நாம. இவர்கள் நடந்து போறதே குதிரை தேர் தேவைப்பட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நான் வரேன் ராமான்னா, அதெல்லாம் நீ வர வேண்டான்ட்டான். ஆனா சுமந்திரன் உடனே கடம்பல்ல, அங்க தங்கிவிட்டான். அன்னைக்கு குஹனோட தங்கிவிட்டான். குஹன் என்ன பண்ணிருக்கான், சாரால அனுப்பிச்சிருக்கான் கூட. ராமர் அந்த எல்லா இன்னைக்கு உலகமே உண்டு. கொஞ்சம் உட்காந்துருக்கல, இங்க கோவில் விஷயங்கிறதுனால வரலையோ என்னவோ. நீங்க இது மாதிரி பப்ளிக் கூடினால்னா ராஜ தர்மம் என்னன்னா 4 பேர் சிஐடி இருக்கணும். அங்க இங்க என்ன நடக்கிறதுங்கிறத அவளுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஏதாவது தப்பா நடக்கும் போல இருந்தா முன்கூட்டியே சொல்லணும். ராஜ்ய நிர்வாகத்துக்கு அதை சொல்லணும். அதனால எல்லா ராஜாவுமே எல்லா ஆக்டிவிட்டிக்கும் சிஐடியை வச்சிருப்பா. அது மாதிரி குஹன் என்ன பண்றான், ராமன் பின்னாடி பின்தொடர்ந்து புதுசானா ராமர் போறார். ஏதாவது திடீர்னு உதவி தேவைப்பட்டதுன்னா பண்ணுங்கன்னு அனுப்பிச்சிருக்கான். சித்திரக்கூடத்துல போய் ராமர் சொஸ்தமாயிட்டாருன்னு உடனே அவன் திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்து சித்திரக்கூடத்துல பகவான் தங்கிட்டாருங்கிறத சொன்ன உடனே சுமந்திரன் அங்கே தங்கிட்டான், கிளம்பினான். பிரபாதாயாம் து சர்வர்யாம் பிருதுவக்ஷா மகாயசாஹ உவாசராபி சௌமித்ரிம் லக்ஷ்மணம் சுபலக்ஷ்மணம். கிளம்பி அயோத்திக்கு வரார் சுமந்திரர். போகும்போது இருந்ததான ஒரு சோபை இல்லை. பொதுவா ராஜ்யத்துல ராஜ்ய நிர்வாகத்தை ரொம்ப விசேஷமா சாஸ்திரம் சொல்றது. அப்படின்னா என்னன்னே தெரியாதவா தான் இன்னைக்கு பதவிக்கு வரா. ராஜ்ய நிர்வாகம் இருக்கு பாருங்க, எல்லா 360 டிகிரி கேமரா மாதிரி. அது எங்க மரங்கள் இல்லையோ அதுல ஒரு விஷயம் சொல்லி போறேன். எங்கெங்கெல்லாம் மரங்கள் குறைச்சலா இருக்கோ அங்கெல்லாம் மரத்தை விருத்தி பண்ணணும். மரம்னா நீங்க நிழல் தரத்துக்காக மட்டும் நினைச்சுட்டு இருக்கேன், ரொம்ப முட்டாள்தனம் அது. அதுல இருந்துதான் நாம சுவாசிக்கிற ஆக்சிஜன் வர்றது. மரத்துல இருந்துதான் நாம மூச்சு விடுற மத்தியில அதுக்கு நல்ல காத்து மரத்துல இருந்துதான் வர்றது. ஒரு மரம் 10 பேருக்கு உள்ள மூச்சு காத்தை கிரியேட் பண்றது. நல்ல வளர்ந்த மரம் 10 பேருக்கு உள்ளதை கொடுக்கும். அதனாலதான் யஜுர்வேத ஆரம்பமே இஷேத்வோர்ஜேத்வா வாயவஸ்தோ வாயவஸ்தேவோ வஸ்ஸவிதா பிரார்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய கர்மனே அப்படின்னு சாகா கிரகணம் தான் ஆரம்பமே. இஷ்டிக்கு அந்த கிளைய ஒடிச்சுன்னு வர்றதுதான் ஆரம்பமே வேதம் யஜுர்வேதத்துல. அதுல அந்த கிளைய ஒடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மரத்தை பார்த்து சொல்றான், சதவலுஷம் வீரோக சகசிரவலுஷாவி வயகும் ருஹேமா அப்படிங்கிறார் இவன் ஒடிக்கிறவன். அந்த மரத்தை பார்த்து பிரார்த்திக்கிறான், நான் அந்த கிளைய ஒடிச்சேன்னு நினைக்காத, நான் ஒரு 10 கிளைய ஒடிச்சா நீ 100 கிளையா வளரணும். 100 கிளையா வளர்ந்து 1000 பேரை வாழ வைக்கணுங்கிறான். இந்த 10:10 இது ஒரு மரம் 10 பேருக்கு கொடுக்கறது ஆக்சிஜன் சொல்றேன். இத வேதம் சொல்றதுங்கிறதுக்காக சொல்ல வர. இத்தனையும் வேதம் சொல்ல 100 மரமா வந்து 1000 பேரை வாழ வைக்கணும் அப்படிங்கிறது அந்த மந்திரம். அந்த சுபிக்ஷங்கள் எல்லாம் பார்த்துன்னு போனானா சுமந்திரன். இப்ப வரத்தே அதெல்லாம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த குதிரை பூட்டினா குதிரை வரமாட்டேங்கிறது. குதிரை தேர்ல கழுத்தை கொடுக்க மாட்டேங்கிறது. இந்த குதிரை மாடு இதெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டோம் நாம. இந்த பழக்கம் உள்ளவாளுக்கு தெரியும். ரெட்டை மாட்டு வண்டியில இருக்கு பாருங்க, இப்படி மாட்டுக்கிட்ட நின்ற உடனேவே இப்படி அது தானா கழுத்தை கொடுக்கும். ஒத்த மாட்டு வண்டின்னு ஒண்ணு கும்போணத்துலதான் பிரசித்தம். அது ஒரு காலத்துல, இப்ப கிடையாது.
ஒத்த மாட்டு வண்டி கும்போணத்துலதான் பிரசித்தம். எங்க தாத்தா ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவார். அதுல ஏறி இருந்து அவசரப்படுத்தினோம்னா அவன் அவசரமே பட மாட்டான். நம்ம விரட்ட சொன்னதுக்காக மாட்டை விரட்ட மாட்டான். ஏன்னா யாராவது முட்டாளா இருந்து விரட்டினான்னா படார்னு காலை பரப்பிடுவாங்க. நம்மளை இறக்கி சாமி வாழ முடியுமா? அதனால அதோட பலத்துல போறதோலையோ இவன் தள்ளுறதுலதான் அது போகும். ஆனா அந்த மாடு குதிரை இதெல்லாம் பழக்கிட்டோம்னா அந்த அந்த நுகத்தடிக்கு தானாவே வந்து கழுத்தை கொடுக்கும். அது மாதிரி இந்த குதிரை கொடுக்க மாட்டேங்கிறது. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறது அப்படின்னா சண்டித்தனம் பண்ற குதிரையோ அப்படின்னு கிட்டக்கவே பார்த்தா அது மாதிரி குதிரை இல்லை. அதனாலதான் சுமந்திரன் சொல்றான், மமத்வஸ்வா நிவர்த்தஸ்ய நப்ராவர்த்தந்தவர்த்மனி உஷ்ணமஸ்து பிரமுஞ்சந்தா ராமே பிரசம்பிரஸ்திதேவனம். என் குதிரைங்கிறான், என்னால ட்ரைனிங் பண்ணப்பட்ட குதிரை. மமத்வஸ்வாங்கிறான். குதிரைக்கு ஓனர் தசரதன் தான், ட்ரைனிங் பண்ணவன் இவன். அதனால அந்த மாதிரி ஒரு அபிமானம் இருக்கும். அது என்னோட குதிரை அப்படின்பா. இன்னைக்குமே நீங்க இந்த போலீஸ்கார ஏர்போர்ட் இதுல எல்லாம் நாயை பிடிச்சுன்னு வர பத்தியில, அது எல்லா நாயுமே எல்லாம் குலைக்காது. அந்த பிடிச்சின்னு வரவனையே பார்த்துட்டே வரும். அவன் என்ன சொல்றானோ அதை கேட்கும். அந்த ட்ரைனிங் அதுக்கெல்லாம் அந்த சக்தி உண்டு. அதுக்காக சொல்ல வர. நாம பொதுவாவே ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னைக்கு வேணா இல்ல அந்த மாதிரில கிடைச்சது அதெல்லாம் பெட்ரோல்ல போறதுனாலும் இன்னொரு 50 வருஷத்துல பழையபடி குதிரை வண்டி மாட்டு வண்டி தான், ரிவர்ஸ் ஆக வேண்டிதான். அதுல நல்லதும் உண்டு. நல்லது ஏன் உண்டுன்னா அதனால நிறைய பயிர் வளர்ச்சி எல்லாம் ஏற்படும். அதுல இருந்து வரக்கூடியதான சாணங்கள் இதெல்லாம் பூமிக்கு ஒரு ஹிதமான விஷயங்கள். உயிரினங்களோட நாம பழகாததுனால நமக்கு அதனுடைய பாஷை புரியாம போயிடுது. சகஜமா புரியும். அந்த காலத்துல எல்லாம் இப்படி சவுண்டு கொடுத்த உடனேவே அந்த மாட்டுக்கு தெரியும், குதிரைக்கு தெரியும், யானைக்கு தெரியும். உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ராஜராஜ சோழனை பத்தின ஒரு படம் வந்ததோ, பொன்னியின் செல்வன் சினிமா. அந்த சினிமாவை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நான் கூட பார்த்தேன். ஏன் பார்த்தேன்னா சரித்திரம்ங்கிறதுக்காக பார்த்தேன். அதை அதுல வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணிருப்பா. ராஜராஜ சோழனை யானையை விட்டு மிதிக்க சொல்லணும் அப்படின்னு பாகனை பணம் கொடுத்து வாங்கியிருப்பா எதிரிகள்லாம். அதனால பாகன் அதுக்கு தயாரா இருப்பா. ராஜராஜ சோழன் அது கிட்ட வந்த உடனே அவனுக்கு முன்னாடி அந்த சூழ்ச்சி தெரிஞ்சிடும். கஜவித்தை அவனுக்கு தெரியும். அந்த யானையை தடவி கொடுத்து காதுல ஒரு விஷயத்த சொல்லுவான். உடனே அது இந்த தும்பிக்கையை தூக்கி காமிக்கும். அது மேல ஏறி உட்கார்ந்துருவான். பாகன் கிட்டக்க வந்தோடனே அவனை பிடிச்சி ஒரு சுழட்டி செவுத்துல அடிக்கும். இதத்தான் சொல்லி கொடுத்துட்டு போனதே அவன். பாகனை ஓம் பண்ணு கொல்லு அப்படின்னு அந்த யானைக்கு சொன்ன உடனே அது செஞ்சிடும். சொன்னதை கேட்கும். பாகன் வளர்த்தவன்னா அது கிடையாது. அதுக்கு ஓனர் யாருன்னு தெரியும். அதான் அது உள்ள விஷயம். நீங்க பிரியத்தை காமிக்கிறவனுக்கு சோறு போடுற வெறும் சோறு போடுறவனுக்கு வித்தியாசம் இல்லையா? அம்மா போடுற மாதிரி எல்லாரும் சாப்பாடு போட்டுருவாள. அம்மாவோட சாப்பாடோட பிரியம்னா இருக்கும். அது மாதிரி நான் ஒரு யானையை கொஞ்சறேன், ஒரு வளர்க்குறேன், நாயை வளர்க்குறேன்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு தடவை தொட்டாலும் என்னோட அன்பு அதுக்கு தெரியும். அந்த அன்பை அவனால காமிக்கவே முடியாது, வளர்க்குறவனால காமிக்கவே முடியாது. அதனால இது வந்து என்னோட குதிரைங்கிறான். அது கண்ணிலேருந்து உஷ்ணவஸ்து பிரமுஞ்சந்தாக. பொதுவா எல்லார் கண்ணிலேருந்தும் கண்ணீர் வரும். சந்தோஷத்திலையும் வரும், துன்பத்திலையும் வரும், இன்பத்திலையும் வரும். துன்பத்துல வர கண்ணீருக்கும் இன்பத்துல வர கண்ணீருங்கிறது எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறது? நாம மனிதருக்கும் சரி மிருகங்களுக்கும் சரி எப்படின்னா, அந்த கண்ணீரை தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருந்தா சந்தோஷத்துல வர கண்ணீர், அந்த கண்ணீர் சூடா இருந்தா துக்கத்துல வர கண்ணீர். நமக்கே வருத்தமா இருந்தா அந்த கண்ணீர் சூடா இருக்கும். ஆனந்த கண்ணீர்னு சொல்ற மாதிரிலாம் ஜில்லுன்னு இருக்கும். அது அத சொல்றான் குறிப்பிட்டிஞ்ச உஷ்ணமஸ்து பிரமுஞ்சந்தா. சூடா வருது. ராமே பிரௌராஜித்தே பண்ண. என்னடா அது அழறது குதிரை என்ன அப்படின்னு கேக்குறேன். தலையை தூக்கி காமிக்கிறேன். ராமன் போன பாதையை காமிக்கிறேன். என்ன நீ பூட்டாத, என்னை விட்டுடும், நான் போறேங்கிற. என்ன என்ன சர்வபூதானு கம்பினம் அப்படின்னு ராமரை பத்தி சொல்லுவார். சர்வபூத தயாபரன். எல்லாம் நம்ம கேட்கறதுனாலயாவது நமக்கு வரணும் அந்த குணங்கள்லாம்.
உலகம் எல்லார்ட்டையும் நம்மளுடைய கருணையை நாம் காமிச்சோம்னா அதுக்கு உலகம் கட்டுப்படுற மாதிரி அதிகாரத்துக்கு கட்டுப்படாது, பிரியத்துக்கு கட்டுப்படுற மாதிரி அதிகாரத்துக்கு கட்டுப்படாது. பகவான் அப்படி பிரியத்தை காமிச்சு பழகி இருக்கிறதுனால ராமரோட போறேன் அப்படிங்கிறது. அதை சமாளிச்சு அழிச்சுன்னு வந்துட்டான். வந்தா வர வழியெல்லாம் அபிவிருக்ஷா பரிம்லானாஹ சுபுஷ்பாங்குரகோரகாஹ உபதப்தோதகா நத்யஹ பல்வலானி சராம்சிச. இதெல்லாம் தசரதன் சொல்றான், பின்னாடி சொல்றேன். வந்துட்டான். கைகேயினுடைய அரண்மனையில இல்ல, கௌசல்யனுடைய அரண்மனையில இருக்கா தசரதன். அங்க போய் பார்க்கிறான். பத்னிகள்லாம் கூட இருக்கா. கைகேயி, சுமித்ர, கௌசல்ய, சுமித்ர, கைகேயி 3 பேர் இருக்கா. இன்னும் அநேக பத்னிகள் உண்டு தசரதனுக்கு. எல்லாருமே இருக்காள். தசரதன் மயக்கம் போட்டு விழுந்ததுனால அவனை கொண்டு அங்க போட்டிருக்கா. கீழே மயங்கி விழுந்ததுனால அப்ப கௌசல்ய, கைகேயி இவெல்லாம் ஒரு கை பிடிக்கிறா. கைகேயி பிடிக்கிறதே அவன் அந்த கை அந்த மயக்கத்திலையும் கைகேயி கையை விட்டான், உதறினான். சி தொடாதே. அங்க போட்டா அவ பாட்டுக்கு உட்காந்துருக்கா, எட்டி உட்காந்துருக்கா. தலைமாட்டுல கௌசல்யா இருக்கா, கால் மாட்டுல சுமித்ரா இருக்கா. பக்கத்துல இவன் தான் கிட்டக்க வராதுன்னு சொல்லிட்டானே தசரதன், அதனால பக்கத்துல உட்காந்துருக்கா. ஏன் வந்து உட்காந்துருக்கான்னா இவன் வேண்டான்னு சொல்லிட்டு அவ போக முடியும் அவளால. ஆனா மேல என்னன்னு பட்டாபிஷேகம் ஆகலையே, ஒரு காரியம் தானே ஆயிருக்கு. ராமன் இந்த கவர்மெண்ட ஃபார்ம் பண்ற பிறந்து என்ன நடக்கும்னு தெரியாதுங்கிறதெல்லாம் நமக்கு இப்பதானே தெரிகிறது. அதனால என்ன நடக்கும்னு தெரியாது, டபார்னு மாறி போயிடும் சூழ்நிலையே. அதனால பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அண்ணன் நகர்றதா இல்ல. அவ இந்த தசரதனை வச்சுன்னு பட்டாபிஷேகத்தை பண்ணிட்டுதான் அண்ணன் நகர்றதா இருக்கா. அதனால ஒரு ஓரமா உட்காந்து இருக்கா. சுமந்திரன் வந்த உடனே சுமந்திரன் நமஸ்காரம் பண்ணி சுமந்திரன் தான் வந்தத்தை தெரிவிக்கிறான். ராஜா து ரஜசா தூதம் த்வஸ்தாங்கம் சமுபஸ்திதம் அஸ்ருபூர்ண முகம் தீனம் உவாச பரமார்த்தவத் குனுவத்ஸ்யதி தர்மாத்மா விருக்ஷமூலமுபாஸ்ரிதः சோத்யந்த சுகிதஸ்ரூத கிமசிஷ்யதி ராഘவः கிமுவாச வச்சோ ராமः கிமுவாச ச லக்ஷ்மணः சுமந்திரவரமாசாத்ய கிமுவாச ச மைதிலி ஆசிதம் சயிதம் புக்தம் சூதராமஸ்ய கீர்த்தயா ஜீவைஷ்யாம்யமேக்தேன யயாதிரிவ சாதுஷா. நான் கேட்கிறான் தசரதன், நீ போனத்திலேருந்து என்ன நடந்தது, எங்கெங்க போனேன், என்ன நடந்தது, ராமனை கொண்டு எங்க விட்ட, ராமர் என்ன சொன்னார், லக்ஷ்மணன் என்ன சொன்னார், சீதை என்ன சொன்னார், எனக்கு என்ன சொன்னார், கௌசல்யக்கு என்ன சொன்னார், சுமித்ரைக்கு என்ன சொன்னார். இது இங்கிதம் கிடையாது. எனக்கு என்ன சொன்னாருங்க அப்படின்னா நியாயம் அது. கௌசல்யக்கு ராமர் என்ன சொன்னார், சுமித்ரைக்கு லக்ஷ்மணன் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா அது புறத்தியார் லெட்டரை படிக்கிற மாதிரி. கேட்கிறான் தசரதன், குறிப்பிட்டு கேட்கிறான். ஏன் கேட்கிறான் அப்படின்னா ராம சம்பந்தமான வார்த்தைகள் காதுல சொல்லிட்டே இருக்கணும், அப்பதான் நான் உயிரோட இருப்பேன். அதுக்காக ஒண்ணு நான் கேட்கிறேன், சொல்லு சுமந்திரா அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னான் சுமந்திரன், உங்க எல்லாரையும் விட நான் பெரிய பாபின்னா. என்னடா சுமந்திரா சொல்றேன், அதை கேட்கறதுக்குதான் உட்கார்ந்து இருக்கா கைகேயி. ஆனா இயற்கையா சொல்றான் சுமந்திரன் இந்த விஷயத்த. ஆனா அவ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு, மேல சொல்ல போற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் அவ உட்கார்ந்து இருக்கா. நீங்கெல்லாம் ராமர் காட்டுக்கு போறத மட்டும்தான் ராஜன்னு பார்த்தேன், ராமர் ஜட தரிக்கிற அந்த வயத்தறிச்சலையும் நான் பார்த்தேன். ஜட தரிக்கிற வயத்தறிச்சல் இருக்கு பாருங்க, சாதாரணமானது இல்லை. காகபக்ஷதரம்னா பகவான் அப்படி அள்ளி முடிஞ்சு அந்த நல்ல கட்டு குடுமியும்பா, அந்த காலத்துல கட்டு குடுமியும்பா. அந்த அதுன்னு சொல்ல போனா எனக்கு அந்த வார்த்தைகள் ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு அது மாதிரி இல்லை. ரொம்ப சின்ன வயசுல கல்யாணத்துக்கு போனா இந்த பையன் எப்படி இருந்தான் அப்படின்னா கட்டு குடுமியும் மூக்கு மொழியுமா இருந்தான்பா. அந்த குடுமிய ஒரு லட்சணமா சொன்ன காலம் போக இப்ப அது ஒரு அசிங்கம் மாதிரி நாம நினைக்கிற மாதிரி கொண்டு விட்டுட்டா
இது ஒரு தபஸ். ஒரு மந்திர ஜபம் பண்ணும் போது சிரசே ஸ்வாஹா சிகாயை வஷட் அப்படின்னு சொல்லணும். அப்பதான் அந்த மந்திரம் பலிக்கும். அப்ப இந்த இடத்த தொடணும். குடுமி இருந்தாதானே தொட முடியும், இல்லைன்னா. இது புருஷாளுக்கு, இந்துக்கள் பிராமணர்களுக்கு இல்ல, ஐயர் மட்டும்தான் குடுமி வச்சுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கா. ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றேன், அரசியல் பேசல. இது நம்மளுடைய தேசத்தோட அடையாளம். அது இந்துக்களுடைய ஒரு தர்மம். அது அத பகவான் கெடுத்துண்டான்ங்கிறது தாங்க முடியல சுமந்திரனுக்கு. அத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி பார்த்தேங்கிற விஷயத்த சொல்றான். தேவா त्वत्तनयस्य कुन्तलभरं क्षीरैस्वधेनूद्भवैः सेक्तुं नालमरुन्धती पतिरभूत् तस्याभिषेकोत्सवे स्निग्धोहन्त स एष मैथिलसुता बाष्पोदकोत्पादकैः न्यग्रोधक्षरितैः जटां रचयितुं क्षीरं निषादा ஹிருதைஹ. தேவா, உங்களோட நான் வாக்கிங் வருவேன். நீங்க உடம்பு நன்னா இருக்கிற காலத்துல. தசரதன் நித்தியப்படி சாயங்காலம் கொஞ்சம் வாக்கிங் போவான். இயல்பாவே நடக்கிறதுங்கிறது நம்ம தேசத்தோட அடையாளம். அது இன்னைக்கு வெளிநாட்டுக்காரெல்லாம் அதை ஃபாலோ பண்றான். எங்க மேக்சிமம் எவ்வளவு நடக்க முடியுமோ அவ்வளவு நடப்பா. இந்த வெளிநாடு, இந்த லண்டன், அமெரிக்கா மாதிரி உள்ள ஹார்ட் சிட்டி எல்லாம் நீங்க பார்த்தேன்னா ஜனங்கள் கார் போற அளவுக்கு நடந்து போயிட்டே இருப்பா. நாம தான் கால் எடுத்து வைக்கிறதே கார்ல தான் வைக்கணும், பைக்ல தான் வைக்கணும் அப்படின்னதுனாலதான் இந்தியாவில மட்டும்தான் சுகர் பேஷண்ட் கூட. உலகத்துல 100ல 40 பேர் இந்தியாவில தான் சுகர் பேஷண்ட். இதுக்கு பல காரணத்துல ஒரு காரணம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதது. மேக்சிமம் நடக்கணும், குறைச்சலா சாப்பிடணும், நடக்கணும், நிறைய நடக்கணும். அப்படி முடியாதவா என்ன பண்ணுவான்னா, நான் எதுக்கு இத்தனையும் சொல்றேன்னா, நம்ம பெரியவாள்லாம் நடப்பா, சன்னிதானங்கள்லாம் நடப்பா, காமகோடி ஆச்சாரியாலாம் நடப்பா. குறிப்பிட்டே முடியாத அன்னைக்கு ஒரு சுத்திட்டு வருவா, ஒரு பிரதட்சணை. அதனாலதானே நம்ம கோவில்ல பிரதட்சணை வச்சது. இவ்வளவு பெரிய பிராகாரம் என்னத்துக்கு? ஒரு 18 பிரதட்சணை ராமரை பண்ணின எல்லாம் இன்னைக்கு வாக்கிங் முடிஞ்சது. உங்களுக்கு அரடாயிரம் போட்டு நடு ரோட்ல பஸ் மோதுமா கார் மோதுமான்னு தெரியாம கையில கடிகாரத்தை பார்த்து செல்ல பார்த்துட்டு கடைசியில எல்லா வாக்கிங்கும் போயிட்டு தெரு முனை கடையில காஃபியும் அல்வாவும் வாங்கி தின்னுட்டு வந்துடும். அந்த வாக்கிங்க்கும் அதுக்கு சரியா போச்சு. இத்தனை வாக்கிங் போயிட்டு ஜம்முன்னு கார்த்தால எழுந்து 5:30 மணிக்கு ஸ்நானத்தை பண்ணிட்டு வந்து ஒரு 18 பிரதட்சணம் நம்ம சாரங்கபாணிய, சக்கரபாணிய, ராமசுவாமி கோவில்ல, கும்பேஸ்வரரை, ஒரு கோவில்ல கூட சின்ன பிராகாரமே கிடையாது. எல்லா கோவிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய பிராகாரம். இதோட நோக்கமே உற்சவாதி காலங்கள்ல தான் உபயோகமே தவிர மற்ற காலங்கள்ல நாம பிரதட்சிணம் பண்ணணுங்கிறதுக்காக தான். நாம பிரதட்சிணம் பண்ணணும். அது மாதிரி தசரதன் கோசாலைய பிரதட்சிணம் பண்ணுவான். கோரு நிறைய ஆயிரக்கணக்கான மாடுகள் அத பிரதட்சிணம் பண்ணிட்டே வரத்தே ஒரு மாட்டுக்கிட்ட நின்று தடவி கொடுப்பான். தடவி கொடுத்து கையால புல்லு கொடுப்பான். ரெகுலரா ஒரே மாட்டுக்கிட்டே. இத தசரதன் ஒரு நாளைக்கு தசரதனை பார்த்து சுமந்திரன் கேட்டான், நானும் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு மாடுன்னு இல்லாதபடிக்கு இந்த ஒரு மாட்டுக்கிட்டயே மட்டும் நீங்க தினம் தொட்டு தடவி கொடுக்குறலே, என்ன காரணம்னு கேட்டான். அதுவா சுமந்திரா, நீ கேட்டதுனால சொல்றேன். இதோட அம்மா இங்கதான் பிறந்தது, அதோட அம்மா இங்கதான் பிறந்தது, அதோட அம்மா இங்கதான் பிறந்தது. இது பரம்பரையா நம்ம கொட்டிலேயே வர மாடு. எனக்கு என்ன தெரியுமா ஆசை, இது இப்ப கண்ணூட்டி, இது ஒரு கண்ணூட்டி போட்டும் அது கர்ப்பமாகி அது பால் கறக்கறதே, அந்த பாலை எடுத்து என் ராமனுக்கு அபிஷேகம் பண்ணும், பட்டாபிஷேகம் பண்ணும். அந்த பாலால பொதுவா ராம பட்டாபிஷேகம்ங்கிறது நம்ம இங்க அந்த பட்டாபிஷேக பிரசக்தி வந்ததுனால சொல்றேன். இது ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோவில்ங்கிறதுனால நம்ம அர்ச்சகர்கள்லாம் பட்டாபிஷேகம் பண்றா. பொதுவா ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றதே என்னோட சிஸ்டம் என்னன்னா, கார்த்தால அந்த மூர்த்தியை கொண்டு வச்சிருவேன் டேபிள்ல வச்சுட்டு உபசாரங்களை பண்ணிட்டு ஒரு 500 லிட்டர் 1000 லிட்டர் பால் வச்சிருவேன். பால் வச்சுட்டா
அந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரும் வந்துடுவா. கியூல வரிசையா வந்து மேடையில வச்சிருக்கிற ராமருக்கு அவ ஒருத்தர் கையாலையும் அபிஷேகம் பண்ணிட்டு அண்ணண்ட போகணும். இப்படிதான் பண்ணணும் ராஜாக்களுக்கு, பாலால அபிஷேகம் பண்ணணும். மெட்ராஸ்ல நான் ஆழ்வார்பேட்டையில பண்றது, நான் பேரை சொல்ல விரும்பல. நீங்க யாரெல்லாம் நாஸ்திகவாதின்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரும் கியூல நின்று ராமருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போனான். அதுதான் ஆச்சரியம். அத்தனை பேரும் கியூல நின்னா தெரியாம வந்து நின்றுட்டு ராமருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போனான். இது விருந்தம் நடந்திருக்கிற பட்டாபிஷேகத்துல இந்த ராமசுவாமி கோவில் பட்டாபிஷேகத்தை தவிர பாக்கி எல்லாம் அப்படி நடந்ததுதான் என்னோட. இங்க கூடாது அது. ஏன்னா நாங்க வந்து கலசாவாகனமே பண்ணக்கூடாது ஆகம விதிகளுக்கு உட்பட்டு. அதை விட்டுருங்க. பொதுவா ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுன்னா என்னன்னா, பொதுமக்கள் பாலால அபிஷேகம் பண்ணுவா. இது அடுப்புல மனசுல வாங்கிக்கோங்க. அப்புறம் கும்பத்தினால அபிஷேகம் பண்றதெல்லாம் அடுத்தது. அப்படி ஒரு பாலால அபிஷேகம் பண்ணணும். அதுவும் தன் ராஜ்யத்துல அரண்மனையில உள்ள பரம்பரையா வந்த பசுமாட்டோட பால் எடுத்து அபிஷேகம் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டேன், உங்க ஆசை நிறைவேறல. தனயஸ்ய குந்தலபரம் க்ஷீரை ஸ்வதேனூத்பவை ஸ்வதேனூத்பவை. கவனிச்சு கேட்கணுங்க. வசிஷ்டரோட நான் பேசும்போது பல தடவை கேட்பேன் அவர்கிட்ட, நீங்க பிரம்மனிஷ்டர்னு எனக்கு தெரியும், ஆனா உபாத்தியாய விருத்தியில பாபம் சம்பவிக்குமே, நீங்க ஏன் அதுல இருக்கேன்? அதுவும் ராஜகீய உபாத்தியாயரா இருக்கிறது ரொம்ப புடுங்கல் ஜாஸ்தி. நீங்க ஏன் உபாத்தியாயம்னா வைதிகம், நாங்க பூஜை எல்லாம் பண்ணி வைக்கிற மத்தியில இதுல எப்படி பாபம் வரும்னா, பாபம் வரும். ஒரு 5000 10 ரூபா வச்சு கொடுத்தா, வச்சு கொடுக்குறவனோட பணம் மட்டும் போடல, அவனோட பாபமும் பெறுறது அதோட சேர்த்து. அப்படிங்கிறத நாங்க வந்து அந்த பாபத்தை எப்படி போக்கிக்க முடியும் அப்படின்னா, கார்த்தால ஸ்நானம் பண்ணும் போது அகமர்ஷண சூக்தம்னு உண்டு. அத்தியாசனாத தீபானாத்யச்ச உக்ராத் பிரதிகிரஹாத் தன்னோ வருணோ ராஜா அப்படின்னு அந்த மந்திரம். அதுல குறிப்பிட்டு அத்தியாசனாத்து அதீபானாத்து உக்ராத் பிரதிகிரஹாத். அளவுக்கு அதிகமா சாப்பிட்றது, அளவுக்கு அதிகமா காபி டீ இது மாதிரி எல்லாம் குடிக்கிறது, இந்த மாதிரி தானங்கள் வாங்கிறது, இந்த பாபங்கள்லாம் போறதுக்கு தான் ஸ்நானம் விதிச்சிருக்கிறது. அந்த மந்திரம் சொல்லி அகமர்ஷனம்ங்கிற மந்திரம். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இது மாதிரி தானமே வாங்காதவா நம்ம பெரியவாள்லாம் நித்தியம் அகமர்ஷனம் சொல்லி ஸ்நானம் பண்ணான் காவேரில. அவெல்லாம் வாங்கவே மாட்டா, தானமே வாங்க மாட்டா, அவ பண்ணினா. இப்ப நம்மளால அது மாதிரி பண்ண முடியல. வருஷத்துக்கு ஒரு நாள் நல்ல நாள ஜெகனி ஏதாவது புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருவோம். கிரகணம் வந்தா பண்ணுவோம், காவேரியில துலா மாசம் வந்தா பண்ணுவோம், ஐப்பசி மாசம் வந்தா பண்ணுவோம் இருக்குமே தவிர நித்தியப்படியே ஸ்நானம் பண்ணணும். அதுவும் பிரத்யேகமா அகமர்ஷண சூக்தம் சொல்லி ஸ்நானம் பண்ணணும். ஏன்னா பாவம் சம்பவிக்கும். ₹1 பணம் வர்றது சாதாரண விஷயம் இல்லையே. கிரகஸ்தனா இருந்து குடும்பஸ்தனா இருந்து பாப்பம் பணமே வேண்டாம்னு சொல்ல முடியாதே. நம்ம ஒரு மனைவி இருக்கா, குழந்தைகள் இருக்கு, மாதா பிதாக்கள் இருக்கா, நமக்கோ இந்த விற்பி தான் விதிச்சிருக்கு. நம்ம பூஜை பண்ற விற்பி, வேதம் சொல்ற விற்பி, ஹோமம் பண்ற விற்பி, இதுதான் நம்மளோட தொழிலா இருக்கு. அப்படிங்கிறத நாம வேணா டிமாண்ட் பண்ணலாமா, பண்ணக்கூடாதே தவிர நீங்க கொடுக்கறத வேண்டாம்னு சொல்ல முடியாதேனா. அப்ப வந்து என்ன ஆகும்னா பாபமும் அதோட சேர்ந்து வரும். வசிஷ்டர்கிட்ட கேட்கறான், நீங்க வந்து இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்கறான். அதுவும் ராஜாவுக்கு புரோகிதனா இருக்கிறது. இன்னி பிறந்த ராஜாவுக்கு புரோகிதர்கள் எல்லாம் உண்டு, ஜோசியால் உண்டு, புரோகிதா எல்லாம் உண்டு. மறைமுகமா வச்சுப்பாவா, வெளியில படசியமா வச்சுக்க மாட்டா. நல்ல நாள் பார்த்துதான் இன்னைக்கும் எல்லாருமே காரியங்கள் பண்றது ராஜ புரோகிதர்கள்னு பேர். ராஜாங்கத்துல என்ன பிரச்சனைன்னா, ஒரு குதிரைக்கு தலைவலினாலும் உடனே வாத்தியார கூப்பிடும்பா. முந்திலாம் மாடு கறக்கல்லைன்னா, இன்னைக்கு மாடு வச்சிருக்கிறவாளுக்காக ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போறேன். நம்ம மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு சொம்பு ஜலம் ஒரு புடி அருகம்பில் எடுத்துன்னு சிவங்கோவில்ல போய் நந்திகேஸ்வரருக்கு முன்னாடி வச்சுட்டு 3 பிரதட்சணம் பண்ணிட்டு அந்த அருகம்பள்ளியும் ஜலத்தையும் கொண்டு கொடுத்த எல்லாம் மாட்டுக்கு உடம்பு தேவையில்லை. ஈஸியான விஷயம், நம்ம பெரியவாள்லாம் பண்ணின விஷயம் இது. ஒரு புடி அருகம்பில்லு ஒரு சொம்பு ஜலம், இதை கொண்டு நந்திகேஸ்வரர்கிட்ட வச்சுட்டு 3 பிரதட்சணம் பண்ணிட்டு அதை கொண்டு கொடுக்கணும். மந்திரம் தெரிஞ்சுவா ருத்ரன் சொல்லலாம். இதுக்கெல்லாம் வாத்தியார் பரிகாரத்துக்கு கூப்பிடுவா. யானைக்கு உடம்பு சரியில்லை, குதிரைக்கு உடம்பு சரியில்லை, மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, இந்த காரி சத்ரு சண்டைக்கு கிளம்புற சமயத்துல ஜெயஹோமம் பண்ணணும். ஜெயாதி ஹோமம்ன்ற அதுல ஒரு அங்கமா ஜெயஹோமம்னு இருக்கு.
அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னா சொல்லுவா. தொடர்ந்து வேலை இருந்துட்டு வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கும். இதெல்லாம் நீங்க விரும்புறவர் இல்லையே. இது மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தை உங்களை நீங்க ஏன் பந்தப்படுத்திட்டு இருக்கேங்கிற காரணத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுவா சுமந்திரா, உனக்கு சொன்னா புரியும், அதனால சொல்றேன். எந்த ஸ்ரீயப்பதி பரமாத்மா வைகுண்டவாசி பகவான் அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்றதோ அந்த பரமாத்மா ஸ்ரீயப்பதி இந்த வம்சத்துல பிறக்க போறான்டா, பிள்ளையா பிறக்க போறான். அந்த பெருமாளே இங்க பிள்ளையா பிறக்க போறான். அந்த பெருமாளுக்கு எங்கையால நான் பேர் வைக்கணும், எங்கையால சாதம் ஊட்டுவேன், எங்கையால பூநல் போடுவேன், நான் பிரம்மோபதேசம் பண்ணி வைப்பேன், நான் வேதம் சொல்லி வைப்பேன், எல்லாத்துக்கும் மேல எங்கையால கல்யாணம் பண்ணி வைப்பேன், எங்கையால பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பேன். இதெல்லாம் கூட மற்றவர்கள் பண்ணிடலாம். பட்டாபிஷேகம் வாத்தியார் தான் பண்ணியாகணும். அபிஷேகம் யார் கையால பண்ணியாகணும்? வாத்தியார் கையால தான் பண்ணியாகணும். அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்ச வசிஷ்டருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. சுமந்திரன் சொல்றான், நீங்க உங்க பால் எடுத்து அபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சேன், உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. காத்திருந்த வசிஷ்டருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. அந்த பாக்கியம் குகனுக்கு கிடைச்சதுன்னா, குகன் எங்கடா பட்டாபிஷேகம் பண்ணினான்? பட்டாபிஷேகம் பண்ணல, ஆலம்பால் எடுத்து தலையில விட்டான்.